ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? ஆல்ரெடி கர்ம சனிய வந்ததுல இருந்து எல்லாரும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஒண்ணுமே நடக்கலைங்களா? எங்க தொழில பெருசா முன்னேற்றமே இல்லையே. அலையிறது தான் பெருசா இருக்கு. பொதுவாவே கர்ம சனி அப்படின்னாலே அலைஞ்சு தான் தொழில முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படுமா? சனிக்கே உரிய ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்க எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கை விரும்பக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆனா சனிக்கு ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்காது. ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க். வேர்வை சிந்தணும். அப்பதான் சனிக்கு பிடிக்கும். சரி, அப்ப நீங்க இப்படி அலையறீங்களே, இதனோட பிரதிபலன் எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேல 6ஆம் மாசம் வரைக்கும் தான் நீங்க அலையணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இப்ப குரு பயிற்சி ஆக போகுது இல்லைங்களா? குரு பயிற்சியாகி குரு பகவானுடைய பார்வை சனி மேல படுறதுனால நீ வேர்வை சிந்தி உழைக்கணும்ன்ற அவசியம் இல்லை சாமி, நீ பாட்னு ஒரு வேலை செய், அதுக்கான பலனை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சனி பகவான் வந்துருவார். இது ஒரு பெரிய பிளஸ். அதுவும் இல்லாம கொடுக்கக்கூடிய பலன்களை சட்டுன்னு கொடுத்துருவார். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் எந்த பாவத்துல உங்களுக்கு வந்து அமர்றாரு? 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் நிறைய இருக்குமா. அதுக்கும் மேல திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் இருக்கும். செலவு வந்து தசை எக்ஸலண்டா இருக்கு. அப்ப திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு தனப்பிராப்தி, திடீர்னு மாற்றம், திடீர்னு முன்னேற்றம், அதெல்லாம் வரும். தசை ஆவரேஜா இருக்கு. கையில வந்து பாத்தீங்கன்னா காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். எக்கனாமிக்கலி வி ஆர் சவுண்ட். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. காசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பொதுவா வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 10 அதிபன். கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான், தொழில் ஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் குடும்ப குருவா வந்து அமரும் போது இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை சொல்லிடுவார், கொடுத்துருவார். சொல்றதோட இல்ல, கொடுத்துருவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய உச்ச பார்வை 6ஆம் பாவத்தை பாக்குது. கடனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிக்க போறீங்க. நோயில இருந்து வெளியே வர போறீங்க. எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத வாழ போறீங்க. இது அத்தனைக்கும் குருவே கேரண்டி, அவரே செய்வார். அதுக்கு மேலே 8ஆம் பாவத்தை பாக்குது. கொஞ்ச நாளா ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் உங்களை பயங்கரமா த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு. அந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படியே அமைதியாகி உங்களை விட்டு ஓடுறதுக்கான காலகட்டம். உடல் சார்ந்த உபாதைகள் இருந்து வெளியே வரதுக்கான காலகட்டம். புரியுதுங்களா? ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் எதுவும் உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமா இருக்கக்கூடிய காலகட்டம். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் அப்படி, இது வந்து 8ஆம் பாவம் அப்படின்றதுனால கணவர் ரீதியான உடல் சார்ந்த உபாதைகள்னால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண்கள் கணவரோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படின்னு கிடைக்குமா? கவலைப்படாதீங்க. 10ஆம் பாவத்துல குருனோட பார்வை. 10ல குருனோட பார்வை இருக்கிறதுனால நீ ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ணு சாமி. நான் முன்னுமே சொன்ன மாதிரி தான், ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ணு, அதுக்கான பலன்களை முழுசும் நான் கொடுத்துடுறேன். வேலைன்னு ஒண்ணு செய். வேலைன்னு ஒண்ணு செஞ்சா போதும், நான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பேன் அப்படின்ற முடிவுல சனி இருக்கார். குருனோட பார்வைப்பட்டு அவர் கட நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போறார். இதெல்லாம் பெரிய பிளஸ். பொதுவா குரு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல வந்து உட்கார்றான்னு போது மைனஸ் ஏதாவது இருக்கும். ஆப்வியஸ்லி ஒண்ணு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு உங்களுக்கு பாதகாதிபதி. உங்களோட ராசியாதிபன் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான். புதனுக்கு குரு பகை கிரகம். அப்ப அவர் வாக்குஸ்தானத்துல வந்து உட்காருறாரு அப்படின் போது பேச்சுல கவனம் அப்படின்றது தேவை. டாக்குமெண்டேஷன் ரொம்ப கவனம் தேவை. எக்காரணத்தை கொண்டும் கேரண்டி, வாரண்டி, ஷூரிட்டி கையெழுத்துல யாருக்கும் போடாதீங்க. இதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. சரிம்மா. இப்ப நாங்க வழிபாடு அப்படின்னு என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, குருவே 2ஆம் பாவத்துல சூப்பரா இருக்காரு. கேது 3ஆம் பாவம். சைலண்ட் கரேஜ் இருக்கும். ஆனா அதாவது நம்ம தம்பி தங்கச்சி கிட்ட வாக்குவாதம் வச்சுக்கூடாது. நம்மளை விட வயது கம்மி பர்சனாலிட்டிஸ் கிட்ட அடமெண்ட், ஆர்குமெண்ட், பிரச்சனை அதெல்லாம் வச்சுக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ராகு 9ஆம் பாவம். வெளிநாட்டுல போய் ட்ராப் ஆயிடுறதுக்கு, நம்ம சிஸ்டம்ல ஆன்லைன்ல ஏதோ பிசினஸ் பண்ணி ட்ராப் ஆகிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம யாரை பசிஃபை பண்ணணும்? ராகுவை பசிஃபை பண்ணணும். என்ன வழிபாடு பண்ணணும்? அதுக்கும் மேல சொல்லால மாற்றத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஹனுமனை வழிபாடு பண்ணணும். ஹனுமன் சாலிசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. நிறைய நற்பலன்கள் சாலிடா கிடைக்குமா. சரி, உங்களுக்கு பெர்சன்டேஜ் வீதமா எவ்வளவுமா எங்களுக்கு மார்க் போடலாம் அப்படின்னு 85% போடலாமா? வாழ்த்துக்கு. பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலையும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து, சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம் அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறோம். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாசம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 இருந்து ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் மாற்றம், கடகத்துல வரக்கூடிய சஞ்சாரம் எதுமாற ஒரு தாக்கத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை பலாபலன்களை கொடுக்க போகிறது மிதுன ராசிக்காரருக்குன்னு துல்லியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். 10ஆம் இடத்திலேயே வந்து சனி இருந்து பல வேலை புரட்சிகள், தொழில் புரட்சி கடந்த ஒரு வருடமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று மாறும் பொழுது சில வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக பார்க்க போறோம். அது எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னா, மிகப்பெரிய ஒளி கிரகமாகிய குரு உச்சம் அடையும் பொழுது உண்மையே அதிகமான ஒளியை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மேல விழுகும் பொழுது உண்மையே தொழில் மேன்மை, ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய சனி குருவின் பார்வை பெற்று திருட்பலம் பெற்று உண்மையே வாழ்க்கையில அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்மையே
அவங்களுடைய ஸ்டேட்டஸு, முன்னேற்றம், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026க்கு மேல அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால பண வரவு, அதாவது அதிகமான ஒரு பண வரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம்னா ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு இடத்து மூலமா வரதா இருக்கட்டும், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அது போல பலதரப்பட்ட இன்கம் வந்து நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் மூலமாக ஒரு ஒரு ஓவர் டிராஃப்ட், ஒரு பர்சனல் லோன், அது மாதிரி விஷயங்கள் பெற்று சில லாபங்களை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சில ரிஸ்க் எடுத்து தொழில முன்னேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலான மாதங்கள்ல நல்ல அமைப்பிலேயே இருக்கிறதுனால நல்ல புத்தி சுவாதீனமாகவும் கிளாரிட்டியோட மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டு சில வாழ்க்கையில இதுவரை 2024-25 சில விஷயங்கள் சரியா பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு கையில பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த், நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சு போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. வெளி மாநிலம் போய் வேலை மாற்றம் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்ச குரு 2ஆம் இடத்துல வரும்பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் வந்து 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பா சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம், பேட்சப், நல்லதா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும், சில நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, புது கஸ்டமர்ஸ், புது கிளைண்ட்ஸ், அது மாதிரிலாம் சில தொழில் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி இதுவரை ராசிக்குள்ள இருந்து குரு சில விஷயங்களை செய்திருந்த குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து இன்னுமே சில பணப்புழக்காட்டங்கள், இடம் மாற்றங்கள், வாழ்க்கையில முன்னேற்றங்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பயிற்சி இருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சனியை பார்ப்பதும் ஒரு அருமை. தொழில் மேன்மை, ஸ்டேட்டஸ் மேன்மை, வேலையில முன்னேற்றம், அது மாதிரி பல வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து பல மாதங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம், அப்பா அம்மா, தந்தையார் தாயார்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு வேணுங்கிற காதல் கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஒப்புதல், கன்சென்ட், ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு குரு பயிற்சியாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு என்னதான் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறான்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இவர் நல்ல பலன்களே கொடுப்பாரே ஒழிய ஒன்றும் தவறு வராது. பண விஷயத்துல வந்து இன்னுமே புலக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய டர்ன் ஓவர் இந்த பிஸ்னஸ், நீங்க செய்யக்கூடிய குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு கவனம் என்னன்னா,
தெரியாத நபர்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரம் டேர்ன் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு பண்ணாமல் கொஞ்சம் தீர விசாரித்து நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக நம்ம ஒரு பணம் வருதே பணம் போகுதுங்கிறதுக்காக பேராசைப்பட்டு நம்ம அதிகமான ஆராய்ச்சி பண்ணாமல் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாமல் நம்ம திடீர்னு ஒரு முடிவுகளை பணம் அனுப்புறதோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த நமக்கு முன்னேற்றம் வந்தால் போதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டீங்கன்னா தப்பு இல்லை. நம்ம கிரீடியாக நம்ம பேராசைப்பட்டு போகும்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து கொஞ்சம் ஸ்கேம்ல மாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருவார். அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்து அது மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அது எல்லாமே நல்ல அமைப்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த நேரத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் பிறந்தீங்க வைத்து நீங்க லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து மிதுன ராசியாக இருந்து திருவாதிரை நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா அல்லது மிருகசீர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் உங்க போயிட்டு இருக்கு, அந்த லக்னத்துக்கு என்ன தசைகளாக நல்ல தசைகளாக வருகிறதா எப்படி வருகிறதா பார்த்து இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள் நம்ம அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார் அமைப்பையும் உங்களுடைய தசாபுக்திகளும் சேர்த்து வைத்து நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு, நமக்கு எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கெல்லாம் தெரிந்து வாழ்க்கையில திட்டமிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் சொல்ல விரும்புகிறேன். மிதுன ராசி, மிதுன லக்னம், உங்களுக்கும் டைம் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு வருஷம் உங்கள் வீட்டில் தான் குரு பகவான் வந்தார். ஜாக் பாட்டு, அதாவது நிறைய முடிக்க முடியலன்னு ஏங்கின விஷயங்கள், நிறைய விஷயத்தை இந்த ஒரு வருஷத்தில் சாதிச்சிருப்பீங்க. மிதுனம்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு இது நடக்கலை அது நடக்கலைன்னு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை செக் பண்ணி அதை சரி பண்ணலன்னு அர்த்தம். ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஒரு வருஷமாக செக் பண்ணாமல் இல்லை ஒன்றும் நடக்கலை அப்படின்னீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. சரிங்களா? அதனால் டைம் நல்லாயிருக்கும். இப்போவும் குரு பயிற்சி வந்து உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு தான் மூவ் ஆயிருக்கார். 2ஆம் இடத்துக்கு மூவ் ஆயிருக்காருன்னா பணம் விஷயம் பணம் நல்லா கையில் சேரும், சூப்பராக பணம் சேரும் உங்களுக்கு 2ஆம் இடம். அந்த பணம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேலை மூலயமா வரும், வேலையில் எதனா ப்ரொமோஷன், ஏன்னா ஒரு வருஷமாக சொன்ன மிதுன ராசிக்கு ப்ரொமோஷன் வரும், சேலரி ஹைக் வரும், ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் வரும், நல்ல ஜாப் கிடைக்கும், வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது, இல்லை வெளியூர் போக வாய்ப்பு இருக்குது. எனக்குலாம் டைம் கிடைக்கும்போது நான் வெளிநாடுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா என்னை மும்பையில் அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் என் நேரம் என்ன, மும்பைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போனேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் வெளிநாடு சொன்னீங்களே, எனக்கு வெளிநாடு கிடைக்கலையேன்னா அந்த வெளிநாடு போகிறதுக்கு எங்கெங்கே அனுப்பிட்டு உங்களை அனுப்பணுமோ அந்த இயற்கை உங்களை தானே கூப்பிட்டு போவோம். நேராக நான் 14வது கொஸ்டின் தான் போவேன். அமெரிக்காவில் தான் இறங்குவேன்னா அப்படிலாம் இல்லை. அமெரிக்காவில் இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அப்போ பெங்களூரில் ஒரு வருஷம், மும்பையில் ஒரு அரை வருஷன்ட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்தால் தான் அங்கே போய் தக்க வைக்க முடியும். போகிறது பெருசு இல்லை, போய் தக்க வைக்கணும்ல. அங்கே ஒரு பிரச்சனை ஆச்சு, ட்ரம்ப் திட்டினாருன்னு ஓடி வர முடியாதுல்ல, தக்க வைக்கணும். அப்போ இங்கேயே நல்லா அடி வாங்கி ஸ்ட்ரென்த் ஆனால் தான் அங்கே போய் என்ன மிதிச்சாலும் தாங்க முடியும். ஸோ வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல வருமானம் வரும். இன்னொன்று, உங்களுடைய ஸ்பௌஸ், துணைவன் துணைவியால் நல்ல ஆதாயம் வரும். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்தோ, இல்லை உழைப்பு கொடுத்தோ, இல்லை மென்டலி சப்போர்ட் பண்ணியோ உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உயர்த்துவாங்க. நிறைய, அதுவும் மிதுன ராசிலாம் வேறு நல்லா பேசுவாங்க, வேறு சூப்பராக பேசுவாங்க, அழகாக போட்டு வாங்கிடுவாங்க. நீங்கள் வந்து மிதுன ராசிலாம் வந்து அவங்க, என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் பேர் சொல்ல, ஏன்னா அவங்களாம் இதை பார்ப்பாங்க. அவங்க வந்து லேடி, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவங்க தூரத்துலேருந்து என்னங்கன்னு சின்னதாக கூப்பிட்றா, அப்படியே இங்கேருந்து டக்குன்னு திரும்பி பார்ப்பார். அவங்களாம் மிதுனம், அப்படியே எல்லாரையும் கையில் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க மிதுனம். ஏன்னா அவ்வளோ நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் வரும், சொத்துக்களாக வரலாம். இல்லை ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நல்ல ப்ரொமோஷன் வந்து அதனால் உங்களுக்கு நல்ல கையில் காசு வரலாம். இப்படி இருக்கும்.
பிஸ்னஸ் நல்லா முன்னேறும். பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகும். ஏன்னா போன வருஷம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டல் அடிச்சிருக்கும். இப்போ பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், சிவன் இவங்கள வந்து வியாழக்கிழமை குரு ஓரையில் போய் வழிபாடு பண்ணுங்க. தாளிச்ச நீங்கள் வந்து மூக்கடலையை வந்து அன்னதானமாக கொடுத்துட்டு வர இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவர் வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது. பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது. சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு ஓரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30 2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு ஓரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது. வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுக்கிட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.